வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய விடிவதற்குள். பங்கஜத்துக்கு முத்துவை எழுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒண்ணுக்குள்ள ஒன்னா 4 பிளாஸ்டிக் வாளியை எடுத்துட்டு வாசப்படியில வச்சா. இனிமேலும் தாமதிக்க முடியாதுன்னு முத்து முத்து அப்படின்னு கூப்பிட்டா. முத்து அவனோட படுக்கையில இருந்து அசைஞ்சு கொடுத்தான். முத்து எந்திரு, என் கண்ணல்ல எந்திரி அப்படின்னு சொன்னான். அவ்வளோ இருட்டிலையும் அவன் ஒரு முறை கண்ணை முழிச்சு பார்த்தது அவளுக்கு தெரிஞ்சது. இதுக்குள்ள தண்ணி வந்திருக்காதுமா அப்படின்னு தூக்கத்திலே சினுங்கினான். வந்துடும்டா, தெருக்கார எல்லாம் போயிட்டா, இப்பவே போனாதான் 2 மணிக்காவது தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சம் வந்து கண்ணை சரலாம் அப்படின்னு சொன்னான். நீ போய் பக்கெட்டை வச்சுட்டு வா, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். பங்கஜம் வாசக்கதவை தாளிடாமலே வெறும்னே சாத்திட்டு தெருவுக்கு போனான். ஒரு தெருவிளக்கும் எரியல. வீட்டை விட வெட்ட வெளியில கண் நல்லாவே தெரிஞ்சுது. விறுவிறுப்பா பல உருவங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தது. பங்கஜம் சாலையை கடந்து எதிர்முனையில மூடி கிடந்த பல கடைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருந்த ஒரு குறுகலான சந்துக்கு போனான். அந்த சந்து ஒரு வீட்டோட முற்றத்துல முடிஞ்சது. அந்த இருட்டிலையும் அங்க டஜன் கணக்கில் தவளைகளும் வாளிகளும் பரத்தி வைக்கப்பட்டிருந்தது. சுவரோரமா பதிச்சு வச்சிருந்த தண்ணீர் பம்புக்கு பக்கத்துல 4-5 ஆண்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பங்கஜத்தை பார்த்து, இனிமே இங்க வராதிங்கன்னு போன தடவையே சொன்னேனே அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு மட்டும் தயவு பண்ணுங்க, நாளைக்கு வேற இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு பங்கஜம் சொன்னான். இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தண்ணி பத்தல, சும்மா சும்மா வந்த கூட்டம் கூடனா அப்படின்னு கேட்டான் இன்னொருத்தர். பக்கெட்டை வச்சுட்டு வெளியே நில்லுங்க, தண்ணி வந்தா உள்ள வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தர். பங்கஜம் வாளிகளை ஒரு மூலையில வச்சுட்டு மறுபடியும் சாலைக்கு வந்தா. நட்ட நடு ராத்திரியில அப்படி சாலையோரமா நிக்கிறது அவளுக்கு அசாதாரணமா தெரியாம போய் மாச கணக்குல ஆச்சு. கிணறுல தண்ணி இல்லாம கிடக்கிறது சாதாரணமா இருந்தது. குழாயடி தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றதா பேச்சு. ஆனா வீட்டு குழாயில வராது. எங்க வர்றதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அது வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பரபரக்க ஏராளமானவர்களோடு தேவையற்ற வம்பு வளர்த்து 2 பாத்திரங்கள்ல வண்டல் வண்டலா தண்ணி பிடிச்சிட்டு வந்தா 2 நாளுக்கு அதை சமையலுக்கும் வச்சுக்கிட்டு குடிநீராகவும் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஒரு வழியா சமாளிச்சுட்டா நாளை மறுநாள் தான் மறுபடியும் இதே மாதிரி அலைய வேண்டியிருக்கும். அந்த நடைபாதை ஓரங்கள்லையும் இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. தொள தொளன்னு ஒரு சட்டைய ஒழுங்கா கூட பட்டனை போடாம முத்து அங்க வந்து சேர்ந்தான். பங்கஜம் முத்துவ தன்னோட கூப்பிட்டுக்கிட்டா. குழந்தை தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டா. நான் பார்க்கலமா, ஆனா அவ அழல அப்படின்னு மட்டும் சொன்னான். கதவை சாத்திட்டு தானே வந்திருக்க அப்படின்னு கேட்டா. ஆமாம்மான்னு சொன்னான். நீ இங்கேயே நில்லு, நான் தவளையை எடுத்துட்டு ஐஸ் டெப்போல ஒரு தடவை தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். இங்க தண்ணி வந்துச்சாமா? இன்னும் வரல, வீட்டுக்காரர் இப்போதான் பம்ப மாட்டின்னு இருக்கா. பங்கஜம் அந்த சாலையை கடக்க போனா. ஆனா சட்டுன்னு நின்னுட்டா. அசாத்தியமான ஒரு வேகத்துல ஒரு லாரி அவளை கடந்து போச்சு. அதுக்கடுத்து இன்னொரு காரும் ஒரு மோட்டார் சைக்கிளும் பறந்து போச்சு. பங்கஜம் முத்துவ ஒரு தடவை திரும்பி பார்த்தா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு ஓட்டமும் நடையுமா போனான். தெருவுல அப்பதான் யாரோ கைவண்டியில எங்கிருந்தோ தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அங்க சிந்தியிருந்த தண்ணீர் தெரு நடுவுல பட்டப்பட்டையா இருந்தது. போட்ட படுக்கைக்கு சம்பந்தமே இல்லாம சம்பா தரையில தூங்கிட்டு இருந்தா. பங்கஜம் அவளை தூக்கல. படுக்கையில கிடத்தும் போது அந்த குழந்தை முழிச்சுக்கிட்டா என்ன பண்றது? பெரியவங்கள மாதிரி குழந்தையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்க கத்துக்கல. பங்கஜம் தண்ணீர் தவளையோட ஒரு வெங்கல பானையையும் தூக்கிக்கிட்டு மறுபடியும் தெருவுக்கு வந்தா. எதை நம்பி இருட்டுல குழந்தைய தனியா விட்டுட்டு வீட்டையும் தாழ் போடாம போறோம்? கணவன் ஊர்ல இருந்தாலும் இல்லாம போனாலும் இதுவரை தண்ணிக்காக அவன் இன்னொருத்தர் வீட்டு கொல்லையில நிக்க போகவே இல்லை. ஆனா வீட்டுக்கும் குழந்தைக்குமாவது காவலா இருந்திருக்கலாம். ஐஸ் டெப்போ காவல்காரன், ஏய் நீ எங்க போற அப்படின்னு கேட்டான். பங்கஜம் இடுப்புல இருந்து ₹1 சில்லறையை எடுத்து கொடுத்தா. அதை அவன் கவனிக்காதது போல, போமா போமா போ போ, இன்னைக்கு ஒருத்தரை உள்ள விட முடியாது, போ போ அப்படின்னு சொன்னான்.
அங்க கூடியிருந்த கூட்டம் அவன்கிட்ட அந்த கடுமையை உண்டு பண்ணியிருக்கணும். அதை கூட பொருட்படுத்தாம எல்லா வயதையொத்தவர்களும் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பங்கஜமும் அவளோட பங்குக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டுங்க அப்படின்னு கேட்டா. ஒரு நாள் மட்டும்னு எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் இப்படி அப்படின்னு கேட்டான். முத்து அவளை தேடிட்டு வந்துட்டான். இன்னும் 3 பேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம தாம்மா அப்படின்னு சொன்னான். 4 பக்கெட்டும் சரியா இருக்கா அப்படின்னு கேட்டான். இருக்கே. சரி, நீ இங்கேயே நில்லு, நான் போய் தண்ணி அடிச்சு வச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான். இந்த வெங்கல பானையை ஏமா எடுத்துட்டு வந்த? இதுல தண்ணியையும் ரொம்ப கொள்ளலை, தூக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு முத்து கேட்டான். என்ன பண்றதுடா, பெரிய அடுக்குல நேத்திக்கு துணி அலசின தண்ணியை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். முத்துக்கிட்ட தவளையையும் அந்த வெங்கல பானையையும் கொடுத்துட்டு பங்கஜம் வாளிங்களை வச்சிருந்த வீட்டுக்கு போனான். அங்க இப்போ அசாத்தியமான கும்பல் சேர்ந்திருந்தது. இப்போ வந்துட்டு எங்க உள்ள போற? நாங்கள்லாம் உனக்கு மனுஷங்களா தெரியலையா அப்படின்னு ஒரு கிழவி பங்கஜத்தை தடுத்தா. 12 மணிக்கே நான் வந்து பாத்திரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். கிழவி சந்தேகத்தோட பங்கஜத்தை பார்த்தா. பங்கஜம் அந்த கும்பல்ல ஒரு குறுகலான சந்துக்குள்ள முன்னாடி போயிட்டே இருந்தா. அந்த சாலையில தண்ணீர் 5-6 வீடுகள்ல அந்த ஒரு வீட்டு பம்புல தான் கொஞ்சம் அதிகமா வரும். அதனால தண்ணி பிடிக்க வர்றவங்களும் அங்கதான் அதிகம். பம்புக்கு பக்கத்துல நின்னவங்களோட பங்கஜமும் முண்டி அடிச்சுட்டு போய் தன்னோட முறைக்காக காத்துட்டு இருந்தா. தண்ணி இன்னும் கொஞ்ச நேரம்தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் தவறாம பம்பு பிடிய அரக்கத்தனமா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அடியும் சம்பட்டி அடி போல ஒலி கிளப்பிட்டு இருந்துச்சு. பங்கஜத்துக்கு முந்தைய இடத்துல ஒரு பாத்திரம் வச்சிருந்த அம்மா தலைப்பை இழுத்து சொருகிக்கிட்டு தயாரா இருந்தா. அவளோட முறை வந்ததும் பங்கஜமே அந்த அம்மாவோட தவளைய பம்படி பக்கத்துல நகர்த்தி வச்சா. அதை தவளைன்னு சொல்றதை விட வேற ஏதாவது பேர் கூட வச்சிருந்திருக்கலாம். அது நிரம்புனா எப்படி நகர்த்துறதுன்னு நினைக்கும் போது பங்கஜத்துக்கு ஒரு கணம் பயமா இருந்தது. பாவம், அந்த அம்மா வீட்டுல எத்தனை பேரோ, ஆனா ஒருத்தர் கூட அவளுக்கு துணையா வரவே இல்லை. அந்த தவளை பாதி நிரம்பினப்போவே அந்த அம்மா திரும்பி திரும்பி பார்த்த வண்ணமா இருந்தா. தவளைக்கு அப்புறம் இன்னும் 4 பெரிய அடுக்குகள், அதுக்கப்புறம் தான் பங்கஜத்தோட முறை. அந்த 2ஆம் அடுக்கு நிரம்புறதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பம்பு அடிக்கிறதுலையும் கை தடுமாறுச்சு. நான் அடிக்கிறேன், நீங்க பாத்திரத்தை நகர்த்துங்க அப்படின்னு சொல்லி பங்கஜம் அந்த பம்பு பிடிய வாங்கிக்கிட்டா. அந்த அடிப்பம்பை சுவர் பக்கமா பதிச்சு வச்சிருந்ததுனால ஒரே பக்கமா தான் ஒரே கையில தான் அடிக்க முடியும். நிதானமா அடிச்சாலே ஒரு பாத்திரத்துக்குள்ளேயே கை சளைச்சு போயிடும். பங்கஜம் அந்த அம்மாவோட பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு தன்னோட வாளியை நகர்த்தி வச்சா. அங்க நின்றுட்டு இருந்த ஒருத்தரே அண்டா அண்டாவா தண்ணி எடுத்துட்டு போனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அம்மாவுக்கு தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு மூச்சிறைச்சிட்டு இருந்த பங்கஜம், இதுதாங்க என்னோட பாத்திரம் அப்படின்னு சொன்னான். அந்த நபர், யோ சந்தானம், இங்க என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லை, இந்த பொம்பளைங்க இப்படி ஒரேடியா பம்பு பிடிச்சு வளைச்சிட்டு இருக்காங்களே, விடுங்கம்மா, நாங்களும் தண்ணி பிடிக்க தான் மணிக்கணக்கா நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. தண்ணி நிரம்பின அந்த அடுக்குகளை எடுத்து போயிட்டு இருந்த அம்மா கிட்ட பங்கஜம், நீங்க தான் அவர்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டா. அந்த அம்மா அந்த நபர்கிட்ட, அவங்க இன்னும் பிடிக்கவே இல்லையேப்பா அப்படின்னு சொன்னான். ஆமா, இதுல கூட்டு வேற அப்படின்னா அங்க இருந்த ஒருத்தன். பங்கஜத்தோட தோளே கழன்றும் போல இருந்தது. இன்னும் 3 வாளி அடிக்க வேண்டியிருக்கு. கொண்டு வந்த அத்தனை வாளிகள்லையும் தண்ணி எடுத்துட்டு போனா கூட 2வது நாள் சாயங்காலம் எல்லாமே சரியா களைய முடியாது. சட்டுன்னு யாராவது ஊர்ல இருந்து வந்துட்டா முகம் கழுவிக்க ஒரு செம்பு தண்ணி தர முடியாது. மறுநாள் சுத்தமான வேஷ்டி புடவை கட்டணும் அப்படின்னா துணி நினைச்சு உலர்த்த கூட முடியாது. பங்கஜம் அவளுக்கு ஞாபகம் இருந்த எல்லா ஸ்தோத்திரங்களையும் மனசுகளை சொல்லிக்கிட்டு பம்பை அடிச்சுட்டு இருந்தா. ஒரு முறை கூட அந்த தோத்திரத்தை முழுக்க சொல்ல முடியல. அங்க விரல் எடுக்குக்கு கூட இடம் இல்லாம நிறைஞ்சு போயிருந்த மக்களும் அவங்க வச்சிருந்த பாத்திரங்களும் அவளோட கண்ணில் ஒரு நிழலா தெரிஞ்சது. அவளோட கை என்னமோ கழண்டு போன மாதிரி ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தது. அவளாவே இல்லை. 3வது வாளி அடிக்கும்போது முத்து வந்துட்டான். ஐஸ் டெப்போல என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்க கூட முடியாம பம்பு பிடிய பங்கஜம் முத்து கிட்ட கொடுத்தா.
அவன் ஒரு கையால் அடிக்க முடியாமல் 2 கையாலையும் அந்த புடியை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் தன்னோட முழு உடலையும் மேலையும் கீழையும் உயர்த்தி அடித்தான். பங்கஜம் ஒவ்வொரு வாளியாக தூக்கிட்டு அந்த சாலையோட நடைபாதையில் போயிட்டு கொண்டு போய் வச்சா. ஆண்கள் சைக்கிளில் எப்படி இல்லாமோ குடங்களையும் தவளைகளையும் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ஊரே வெறி பிடிச்சது மாதிரி குழாய் தண்ணிக்கு அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்தது. பங்கஜத்துக்கு அடி வயிற்றுல சுளீர்னு ஒரு முறை வலிச்சுது. போன தடவையும் இப்படித்தான் வலி வந்துச்சு. தெருவிலேயே சுருண்டு விழுந்துட்டா. சம்பா பிறந்ததுமே அவளோட கணவன் ஆஸ்பத்திரியில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் பெரிய தொந்தரவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ 2 வருஷம் கழிச்சு பலி வர ஆரம்பிச்சிருக்கு. பெருசாகி படுத்த படுக்கையாயிடக்கூடாது. கடைசி வாளி அடிச்சுட்டு தூக்க முடியாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு முத்துவும் அந்த நடைபாதைக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கும் வயிறு வலிக்கும். ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. போன வருஷமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சொன்னவர் கொஞ்சம் பயமுறுத்தி சொல்லியிருந்தா கூட ஒருவேளை உடனே ஏதாவது செஞ்சிருக்கலாம். பங்கஜம் முத்துவை கூப்பிட்டா. நீ போடா வீட்டுக்கு, நான் ஒவ்வொன்றா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். ஐஸ் டே போல் சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அதையும் அடிச்சுட்டு போகிறேம்மா அப்படின்னு முத்து சொன்னான். வேண்டாண்டா கண்ணா, இதுவே போதும், எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கே போய் காலி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகட்டுமா? இல்லை இல்லை, நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்துகிட்டு வரேன். பங்கஜம் ஒவ்வொரு வாளியாக அந்த சாலையை கடந்து சாலைக்கு மறுபுறம் இருந்த அந்த நடைபாதையில் கொண்டு போய் வச்சா. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி அவள் பக்கத்தில் வந்தது. போன்னு விரட்டினான். அது நகராமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தது. அடுத்த வாளி தண்ணி எடுத்துகிட்டு வர அவள் நகர்ந்தா அது நிச்சயமாக தண்ணியில் வாய் வச்சிடும். பங்கஜம் மறுபடியும் அந்த கண்ணுக்குட்டியை விரட்ட பார்த்தா. கடைசியில் சரி குடி அப்படின்னு பங்கஜம் சொன்னான். சாலையோட இன்னொரு புறத்தில் வச்சிருந்த மற்ற பக்கெட்டுகளையும் எடுத்துட்டு வர போனான். நாளைக்கு மறுநாள் இந்த அளவுக்கு தண்ணீர் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைய பொழுது இதோட முடிஞ்சிருச்சு. விடிய இன்னும் ரொம்ப நேரம் இருந்தும் கூட. இந்த கதை இதோட முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.